எஸ் கண்ணா. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். இது எப்படி எடுத்திருக்கோம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னா, நம்மக்கிட்ட லாஸ்ட் இயரோட 2024ஓட ஒரு ஹாஃப் இயர்லி பேப்பர் கையில் இருக்குது, 2023ஓட ஹாஃப் இயர்லி பேப்பர் கையில் இருக்குது, 2022ஓட ஹாஃப் இயர்லி பேப்பர் கையில் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதையும் சென்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதோட பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் இருக்கோ, அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருதோ அதை தான் நாம் இங்கே வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நாம் பார்த்தோம்னா நமக்கு மேபி வந்துட்டு ஒரு 10 கொஷின் எழுத வேண்டிய இடத்துல ஒரு 6 கொஷின் 7 கொஷின் மாட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான் இது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது எது அப்படின்னா, மாதா கதா சந்துஷ்டா பவதி அப்படின்ற கொஷின். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 4th போயம்லேருந்து வரக்கூடிய கொஷின். யூஸ்வலாக எல்லா டயத்துலையும் கேட்கக்கூடிய கொஷின் தான். அதோட ஆன்சர் உத்தரம் என்ன? தவ சுதஹா சமஸ்தசாஸ்திர வல்லபா இது சண்முகாத் நிஷம்ய. ஸோ இப்படி கூட நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ஸ்ருதே அப்படின்னு கூட எழுதிடலாம். நம்ம அந்த போயமில் எப்படி படிச்சிருப்போம்? சமஸ்த சாஸ்திர வல்லபா சுதஸ்தவேதி சண்முகாத் நிஷம்ய புத்திரலாபதா பரம்பிரசு சுகம் பஜேத். அந்த நிஷம்ய அப்படின்னா கேட்டுவிட்டு அப்படின்னு அர்த்தம். சண்முகாத் நிஷம்ய, சண்முகாத் ஸ்ருதே அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இது ஸ்ருதே அப்படின்னு டைரக்டாகவும் கொடுக்கலாம். என்று கேட்டுவிட்டு அம்மா வந்துட்டு சந்தோஷமடைகிறாள். ஸோ மாதா சந்தோஷமடைகிறாள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் பிள்ளை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி அந்த குறளோட டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ், யாருக்கு தமிழ் தேவையோ தமிழ், இங்கிலீஷ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு எது அது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5th லெசன்லேருந்து 5th லெசனில் 7வது போயம்லேயோ 6வது போயம்லேயோ இருக்கக்கூடிய கொஷின். கம்சம் ஜகான கிருஷ்ணஹா கோஹந்தி, கம்சம் ஜகான கிருஷ்ணஹா, அப்புறம் இப்படியே வரும். அந்த வர காஷி தலவாகினி கங்கா அப்படின்ற மாதிரி வரும். அதில் வந்துட்டு கம்பலவந்தம் சீதம் ந பாததே அப்படின்னு ஒரு பலவந்தம் சீதம் ந பாததே அப்படின்னு அது அப்படியே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஷனில் வந்துட்டு இப்போ எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா பலவந்தம்னு கேட்டிருக்கணும். ஏன்னா இது என்ன ஆகிடும், அப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன ஆகும், இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணினா கம்பலவந்தம்னு ஆயிடும். ஆனால் அவங்க கேட்குறவங்க அப்படி கேட்டுட்டாங்கன்னா கொஷின்லேயே ஆன்சர் இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அவங்க தனியாக கேட்டிருக்காங்க. கம் சீதம் ந பாததே, யாரை குளிரானது ரொம்ப பாதிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கு ஆன்சர் கம்பலவந்தம். யாருக்கிட்ட கம்பளம் அப்படின்றது இருக்கோ அவனை அந்த குளிர்ச்சியானது எதுவும் பண்ணாது அப்படின்றது. ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். ஸோ அதனால் நம்ம எடுத்திருக்கோம் ஆன்சர் கம்பலவந்தம் சீதம் ந பாததே. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். யுதகஸ்ய கிம் கிம் நாஸ்தி. யுதகத்திற்கு என்னென்னலாம் இருக்காது அப்படின்றத கேட்குறான். நம்ம இந்த இடத்துல ஆன்சர் கொடுக்கும்போது மேபி போயமாக கூட கொடுக்கலாம். அஸ்தி நாஸ்தி ஷிரோ நாஸ்தி பாஹுரஸ்தி நிரங்குலிஹி நாஸ்தி பாதத்வயம் காடம் அங்கமாலிங்கதி ஸ்வயம்னு கொடுக்கலாம். இல்லாட்டி அதில் எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் லிஸ்ட் அவுட் கூட பண்ணலாம். அஸ்தி எலும்பு கிடையாது, ஷிரஹா தலை கிடையாது, அங்குல்யஹா இங்கே வந்துட்டு அங்குலி நிரங்குலிஹி அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம இங்கே விரல்கள்னு ப்ளூரலில் கொடுக்கணும். அங்குலி அங்குல்யவும் அங்குல்யஹான்னு ப்ளூரலில் கொடுத்துருக்கோம். அப்புறம் பாதத்வயம் பாதத்வயம் அப்படின்னா இரு கால்கள். ஸோ இதெல்லாம் எதுக்கு இல்லை, ஷர்ட்டுக்கு இல்லை. ஸோ அப்போ அஸ்தி ஷிரஹா அங்குல்யஹா பாதத்வயம் அப்படின்றத ஆன்சராக கொடுத்தா போதும்.
நெக்ஸ்ட் 5வது கொஷின். இப்போ நம்ம 5th லெசன்லேருந்து 2 கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது 11th லெசன்லேருந்து அமிர்தவாணி லெசன்லேருந்து பார்க்க போகிறோம். அதில் கீதிருஷம் ஜலம் பாத்தவ்யம். இந்த பாத்தவ்யம் அப்படின்றதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்பாங்க, பிபேத் அப்படின்னு கூட கேட்பாங்க. எப்படிப்பட்ட நீரை பருக வேண்டும், அருந்த வேண்டும், வாட் கைண்ட் ஆஃப் வாட்டர் வி ஷுட் ட்ரிங்க் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பாத்தவ்யம்ன்றது தவ்யத் பிரத்யத்துக்கு பதிலாக நம்ம படித்த விதிலிங் லகாரஹாலேருந்தும் கேட்பாங்க. பவேத், படேத், வதேத் அப்படின்ற மாதிரி பிபேத் அப்படின்றதும் கேட்கலாம். வஸ்திரபூதம் ஜலம் பிபேத் 5வது போயம்லேருந்து இருக்கும். வஸ்திரபூதம் ஜலம் பிபேத் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் 6வது போயம், 6வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கீதிருஷீம் வாச்சம் வதேத். அதே போயம்லேருந்து அடுத்த கொஸ்டின் ரிப்பீட்டடா அப்படியே ரிப்பீட் ஆகுது. எப்படிப்பட்ட பேச்சை நாம் பேச வேண்டும்? ஸோ அதுக்கு ஆன்சர் சத்தியபூதாம் வாச்சம் வதேத். சத்தியத்தினால புனிதப்பட்ட, புனிதம் செய்யப்பட்ட அந்த வார்த்தையை பேச வேண்டும். சத்தியபூதாம், அது இது மிஸ்டேக் வந்திருக்கு. சத்திய பூதாம் வாச்சம், சத்தியத்தினால புனிதம் செய்யப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். சத்தியபூதாம் வாச்சம் வதேத். நெக்ஸ்ட் கஹ ஜிதேந்திரியஹா. இந்திரியங்களை, புலன்களை வெற்றி கொண்டவன் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். அப்போ அதுக்கு அந்த போயமை வந்துட்டு ஆக்சுவலாக ஃபுல்லாக எழுதலாம். ஸ்ருத்வா ஸ்பிருஷ்ட்வாச்ச திருஷ்ட்வாச்ச புக்த்வா கிராத்வாச்ச அப்புறம் யோ நரஹாவா ந ஹிருஷ்யதி நக்லாயதி சஹா விக்ஞேயா ஜிதேந்திரியஹான்னு அந்த போயம் இருக்கும். அந்த போயமும் எழுதலாம், இல்லை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியும் எழுதலாம். என்னென்ன? ஸ்ருத்வா கேட்டுவிட்டு, ஸ்பிருஷ்ட்வா டச் பண்ணிவிட்டு, தொட்டுவிட்டு, திருஷ்ட்வா பார்த்து விட்டு, புக்த்வா சாப்பிட்டு விட்டு இல்லாட்டி அனுபவித்து விட்டு, கிராத்வா முகர்ந்து விட்டு, இப்படின்னு இந்த 5 ஒர்க்கையும் செஞ்சதுக்கு அப்புறம் யஹா ந ஹிருஷ்யதி நக்லாயதி, எவன் ஒருவன் ந ஹிருஷ்யதி அதுலேயே லயிச்சும் போகல, நக்லாயதி அதுலேருந்து விடுபட்டும் போகல, அப்படி இருக்கக்கூடியவன் தான் யாருன்னு சொல்றாங்க. அவனை சஹா ஜிதேந்திரியா பவதி, அவன் தான் புலன்களை வெற்றி கொண்டவனாக இருப்பான். அவனோட சென்சஸ் அவன் வெற்றி கொண்டவனாக இருப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், சாப்பிட்டா அதுலேயே லயிச்சு போயிடுவோம், அதுலேயே ஹிருஷ்யதி. சிலது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, இனிமேட்டு என் லைஃப்பில் இதை தொடவே மாட்டேன், கிளாயதி. ஸோ இப்படின்னு இந்த 2ம் இல்லாமல் அப்படியே நடுநிலையில் இருக்கிறவங்க தான் ஜிதேந்திரியர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு தடவை பார்த்தோம்னா ஸ்ருத்வா ஸ்பிருஷ்ட்வா திருஷ்ட்வா புக்த்வா கிராத்வா யஹ ந ஹிருஷ்யதி யஹ நக்லாயதி சஹா ஜிதேந்திரியஹா பவதி. ஸோ இப்போ நம்ம 3 போயம் இதுலேருந்து கவர் பண்ணியிருக்கோம், 3 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 11th லெசன்லேருந்து ஏதாச்சும் ஒரு இது வருது அப்படின்னா 2 போயம்க்கு உண்டான கொஸ்டின் எழுதிட்டோமே. வஸ்திரபூதம் ஜலம் பிபேது, சத்தியபூதாம் வாஜம் வதேது, இன்னொன்று ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், திருஷ்டிபூதம் ஞசேத் பாதம். அதை மட்டும் பார்த்துட்டா ஒரு பிக் கொஸ்டினில் பாதி எழுதுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்ததா இது 11th லெசன் அமிர்தவாணி தான். நம்ம அதனால தான் சொன்னேன், அமிர்தவாணியிலேருந்து 3 போயம் கவர் பண்ணிட்டேன். ஏன் 3 போயம் கவர் பண்ணேன்னா, பிக் கொஷனில் நம்ம 3 போயம் ஆன்சர் பண்ணணுமா, இதில் 2 போயம் கவர் ஆகிடும். சத்தியபூதாம் வாச்சம் வதேத் 1, அப்புறம் ஜலம் வஸ்திரபூதம் ஜலம் பிபேத் 1. அதில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பார்த்துக்கணும்,
கண்ணால் பார்த்து காலை வைக்கணும்னு, திருஷ்டி பூதம் யசேத் பாதம். இந்த 3 பாயிண்ட்டும் இதுவும் எழுதினா ஒரு இது கவர் ஆகிடும். 2 போயம் கவர் ஆகிடும். இன்னும் ஒரு போயம்க்கு வேறு ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்க. ஐ திங்க் இதுலேயே இன்னும் ஒரு கொஷின் அதுவும் கவர் பண்ணிட்டேன். பார்ப்போம். இப்போ நம்ம 7th கொஷின் பார்க்க போகிறோம். 9th லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். வாத கபஹரணே. நல்லா கவனிச்சுக்கோ, கொஷனை கவனி. வாத கபஹரணே. ஒருவேளை இந்த இடத்துல பித்தமும் ஆட் ஆயிருந்ததுன்னா என்ன ஆகுன்றத பார்க்கலாம். வாத கபஹரணே அத்யுபயோககரஹ வஸ்து கிம். ரொம்ப தேவையான ஒரு பொருள் அது எது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆன்சர் ஹிங்குஹு. நம்ம பெருங்காயம்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்துட்டு ஹிங் அப்படின்னே சொல்லுவாங்க. HINGனே இருக்கும். அது ஹிங் அப்படின்னு அதுக்கு பேர். அது வந்துட்டு நம்ம மருத்துவ அந்த அலோபதியில் இருக்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக் நேம் தான் அது. இது வந்துட்டு ஆக்சுவல் நேம் ஹிங் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ இப்போ இது வாத கபஹரணே 3 தோஷங்கள்னு பார்த்தோம். த்ரிதோஷம்னு பார்த்துருக்கோம் உடம்புல. வாதம்னு ஒன்று, பித்தம்னு ஒன்று, கபம்னு ஒன்றுன்னு 3 தோஷங்கள் நம்ம உடம்புல இருக்கும். அதில் எப்போ வந்துட்டு பித்தம் கம்மியாக இருந்து வாதமும் கபமும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்போ அதை சமன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பொருள் வந்துட்டு இந்த பெருங்காயம். ஒருவேளை இந்த இடத்துல வாதம் பித்தம் கபம் இருந்ததுன்னா அப்ப சமன்படுத்த வேண்டியது எது? இல்ல, மிளகு வந்துட்டு கபம் ஜாஸ்தியா இருந்தா போமோகிரானட் தான். தாடிமம் அப்படின்னு நாம படிச்சோம். அதுல கபம் மட்டும் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஆக்சுவல் நம்மளோட போயம் படி பாகற்காயே போதும். காரவேல்லம், சகடுகம், கபஜித், வாதார்க்கம், கப வாதஜித் படித்தோம், ஞாபகம் இருக்கா? 3 வாதார்க்கம்னா இது கத்திரிக்காய், கப வாதஜித். இப்போ இது கப பித்த வாத இப்படின்னு 3த்தையுமே போக்கணும் அப்படின்னா தாடிமம். 3 தோஷான் நிவாரயதி. அந்த கத்திரிக்காய்க்கு இன்னொரு ஒரு ஈக்குவல் இதுதான் இந்த ஹிங்கு. நெக்ஸ்ட் இப்போ நாம பார்க்க போறது அதே 9th லெசன்லேருந்து, சாரி 8th லெசன்லேருந்து நாம இல்லை 9th லெசன்லேருந்து பார்க்க போகிறோம். ஆத்மனஹா சுகாய கிம் கர்த்தவ்யம். நம்மளோட அந்த சோல் அப்படின்றது ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஆரோக்கிய போஜனம் கர்த்தவ்யம். லெசனோட தலைப்பை அப்படியே எழுதினா போதும். சில இடங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுர்வேதிய ரீதியா ஆரோக்கிய போஜனம் பண்ணணும்னு. ஏன்னா அலோபதியும் என்ன பண்ணுது, ஆயுர்வேதம் அந்த ஆரோக்கிய போஜனம் பண்ணணும்னு சொல்லுது. ஹோமியோபதி அப்படிதான் சொல்லுது. அப்புறம் சித்தா அதுதான், யுனானி அதுதான். இப்படின்னு பல மருத்துவங்கள் ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லுது. அதில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த லெசன் ஆயுர்வேதம் சார்ந்த லெசன். அதனால் ஆயுர்வேதிய ஆரோக்கிய போஜனம் கர்த்தவியம்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக நம்ம ஆரோக்கிய போஜனம்னே எடுத்துக்கலாமே. நீ என்ன சாப்பிட்டாலும் அதே வாதம் பித்தம் கபத்துக்குள்ளே தானே முடிய போகுது. ஸோ இப்போ டைரக்ட் ஆன்சர் ஆரோக்கிய போஜனம் கர்த்தவியம் அப்படின்றத ஆன்சராக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது 9வது கொஸ்டின். 14வது லெசன்லேருந்து நம்ம அந்த வீடியோவாக பார்த்த லெசன்லேருந்து இது நம்ம பார்க்க போகிறோம். பிரஜாபதேஹே புத்திரகணாஹ கே. கஹா கௌ கே ப்ளூரலில் கேட்டுட்டா. ஸோ அப்போ நீங்கள் 3 ஆன்சர் கொடுத்தாகணும். என்ன? தேவாஹா, மனுஷ்யாக, அசுராஹா. பிரஜாபதி அப்படின்றவர் பிரம்மா. பிரம்மாவோட புத்திர கணங்கள் யார் யாரு? தேவர்கள், மனுஷர்கள், அசுரர்கள். இப்படின்னு 3 அதை வந்துட்டு பிரிக்கிறாங்க. இது எந்த இதில் பிரிக்கிறாங்க? குணத்ரயம் அப்படின்ற லெசனில் பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே லெசன்லேருந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரஜாபதி ஸ்வபுத்திரகணான் கிம் உபதிதேஷ. பிரஜாபதியானவர் தன்னுடைய புத்திரர்களை என்னன்னு உபதேசம் செஞ்சாரு? த த தன்னு உபதேசம் பண்ணார். என்ன உபதேசம் பண்ணார்?
த த தன்னு 3 த தான் உபதேசம் பண்ணார். ஆனால் அதை அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கும் போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா புரிஞ்சுட்டாங்க. நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், திடீர்னு நான் இப்படி சொடக்கு போடுறேன் அப்படின்னா இவங்க இங்கெல்லாம் இருக்கிறவங்க புக்கை பார்த்துட்டே இருக்கிறவங்க திடீர்னு இப்படி பார்ப்பாங்க. ஆனால் பேசின்னு இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு ஓ சார் என்ன தான் சொல்கிறார் அப்படின்னு. நான் இப்போ சொன்னது இவங்களுக்கு ஒன்றா புரிஞ்சுது, அவங்களுக்கு ஒன்றா புரிஞ்சுது இல்லையா? அது மாதிரி இந்த பிரம்மா வந்துட்டு தான்னு சொன்னது தேவர்களுக்கு ஒரு விதமாக புரிஞ்சுது, மனிதர்களுக்கு ஒரு விதமாக புரிஞ்சுது, அசுரர்களுக்கு ஒரு விதமாக புரிஞ்சுது. தட் மீன்ஸ் அவங்களுக்கே தான் எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் அவங்களுக்கே இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட் அடுத்த அதே லெசன்லேருந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரஜாபதினா தேவான் பிரதி உக்தஸ்ய த இத்யஸ்ய கூடார்த்தः கஹ. பிரஜாபதியினால தேவர்களுக்கு சொன்ன அந்த த அப்படின்ற அந்த அக்ஷரத்துக்கு என்ன மீனிங், அதோட கூடார்த்தம், அதுல ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஸோ அதுக்கு ஆன்சர் தாம்யத இந்திரிய நிகிரஹா அப்படின்னு அர்த்தம். இந்திரிய நிகிரஹா கர்த்தவ்யா, அந்த சென்ஸ் அப்படின்றத நாம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு மீனிங். எதுக்கு மீனிங்? தாம்யத. இப்ப தேவர்களுக்கு தாம்யத, மனிதர்களுக்கு தத்த, அசுரர்களுக்கு தயத்வம், இப்படின்னு 3 வேர்பு வந்துட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் ஏன் அந்த த த தன்னு பிரஜாபதி சொன்னார், ஆன்சர் பண்ணார்? ஏன் அவர் த த தன்னு சொன்னார்? வேற ஏதாச்சும் சொல்லிருக்கலாம்ல, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ரூட் வேர்டு என்ன? த அப்படின்றது. சரியா? தா அப்படின்றது ரூட் வேர்டு. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு த தன்னு கொடுக்குறாங்க. இப்போ இதை வந்துட்டு நாம் கரெக்டாக சொல்லணும்னா டு தாஞ்சு தானே அப்படின்னு அதோட ரூட் என்னன்னா டு தாஞ்சு அப்படின்னு ரூட்டு. ஆக்சுவல் ரூட் வந்துட்டு டு தாஞ்சு அப்படின்னு ரூட்டு. ஸோ இதில் இந்த டு இருக்காது, இஞ்சு இருக்காது. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது தா. இப்போ நம்ம கிரு தாத்துன்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையாடா, கரோதி, அதில் கிருன்னு பார்க்குறோம் இல்லையா, தாசரதி கிருன்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த கிரு அப்படின்றது எப்படி இதோட மெயின் ரூட் இதுதானா? அது கிடையாது. நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரில, அதுனா நஹி நஹி ரக்ஷதி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இது எம்எஸ் சுப்பலட்சுமியோட பாட்டுறா, நீங்களாம் கேட்டிருப்பீங்கடா. கோவில்லலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே இதை போடுவாங்க. பஜ கோவிந்தம் இப்படின்னு ஆரம்பிக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நஹி சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிஞ்சு கரணே அப்படின்னு. அது டுக்ரிஞ்சு கரணேனா அந்த டுக்ரிஞ்சு அப்படின்றது ஆக்சுவலாக கிரு தாதுவோட ஒரிஜினல் ரூட்டு. அதில் அந்த டூ போயிடும், இஞ்சு போயிடும். நீங்களாம் சொல்கிறீங்களே கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த கிரிஞ்சு அப்படின்றது ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்லேருந்து, சான்ஸ்கிரிட்டில் ஒரு காலத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரிஞ்சு அப்படின்றதுல இஞ்சு போயிடும், கிரு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தான் நமக்கு இந்த புக்கில் பார்க்கும்போது நம்ம கிருன்னு படிக்கிறோம். அது மாதிரி இங்கே டெக்ஸ்ட் புக்கில் அவங்க ஆக்சுவலாக தா தா தான்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் கொடுத்துருக்காங்கிறது த த தன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்கலாம். பெரியவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதோட ரூட்டு தா. இப்போ தேவர்களுக்கு சொன்ன அந்த தான்றதுக்கு உண்டான மீனிங் என்ன? தாமியத அப்படின்னு மீனிங். அதுக்கு என்ன மீனிங்? தாமியதன்றதுக்கு என்ன அதில் சொல்ல வராங்க? இந்திரியங்களை தமனம் செய்ய வேண்டும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் நாம பார்க்க போறது 12வது கொஸ்டின். கஹ ஆஸ்ரமே ராஜானம் ஸ்வாகதம் அகரோத். நம்ம இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 10வது லெசன்லேருந்து, சாதுவச்சனம் லெசன்லேருந்து பார்க்குறோம். கஹ ஆஸ்ரமே
ராஜானம் ஸ்வாகதம் அகரோத், அரசனை வரவேற்றது யார் அப்படின்னு கேட்குறான். இல்லையே, 6th லெசன்லேருந்து பார்க்குறோம். நம்ம 6th லெசன் சம்சர்கா அப்படின்ற லெசன்லேருந்து பார்க்குறோம். அதுக்கு ஆன்சர் என்ன? பர்வதகா நாம சுகஹா. பர்வதகன் அப்படின்ற பெயரை கொண்ட அந்த கிளி தான் அரசனை வரவேற்றது. 13வது கொஸ்டின். கீதிருஷைஹி வாக்கியைஹி ராஜா சந்தர்ப்பிதா ஆசீத். எப்படிப்பட்ட வாக்கியங்களால அரசன் ரொம்ப திருப்தி அடைஞ்சவனா இருந்தான்? அமிர்த உபமைஹி, அமிர்தோபமைஹி வாக்கியைஹி. இதை நான் இன்னும் ஸ்பிளிட் பண்ணினா அமிர்த உபமைஹி. உபமா அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். உவமை அப்படின்னு நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. உவமைன்றது எங்க, என்ன எக்ஸாம்பிள்? உவமை இது மாதிரி, இந்த பெஞ்ச் மாதிரியே இந்த பெஞ்சும் இருக்கு. குவாலிட்டியில் இதில் என்ன பண்ண முடியும்? புக் வச்சுக்க முடியும், எழுத முடியும். அதெல்லாம் இதுலேயும் பண்ணலாம் இல்லையா? சரியா? ஸோ அப்போ இதை வச்சுன்னு நாம் அதோட குவாலிட்டியை வச்சுன்னு நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இங்கே அமிர்த உபமைஹி வாக்கியைஹி, அமிர்தத்திற்கு நிகரான, அமிர்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களால் வாருங்கள், அமருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? ராஜன் ஆசனம் ஆசியதாம், ஆசனத்தில் அமருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஜலம் பலம் ச ஆணியந்தாம்னு தன்னோட சக பறவைகள் கிட்ட சொல்லிச்சு. ஸோ அப்போ அது மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்வதகன் அப்படின்ற கிளி ரொம்ப இதுவாக பேசிச்சு. இது என்ன பேசிச்சு? கிரிகஹா அப்படின்ற அந்த கிளி என்னன்னு சொல்லிச்சு? பிரஹரத பிரஹரத மாரயத மாரயத ஹத்வா சர்வஸ்வம் கிருஹ்யதாம் ஹத்வா ஸ்வப்யஹா தீயதாம், நாய்க்கு போடு அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ இப்போ கிரிகஹான்ற டயலாகு அப்படியே நெகட்டிவான டயலாகு, பர்வதகஹாவோட டயலாகு பாசிட்டிவான டயலாக். இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டாவே ஓரளவுக்கு அந்த ஸ்டோரியை விசித்திர வல்லபன்லேருந்து ஆரம்பிச்ச காந்தார தேசம் விசித்திர வல்லபன் அவன் வந்துட்டு அந்த ஷூக்கரனை பின்தொடர்ந்து போனான். ஷூக்கரம்னா பன்றி, அந்த பன்றியை பின்தொடர்ந்து போனான். அப்போ வேடுவனோட வியாதனோட வீட்டுக்கு போனான். வியாதனோட வீட்டில் உள்ள பார்க்கும்போது அந்த கிரிகஹான்ற கிளி வந்துட்டு இவனை அரசனை பார்த்து பிரஹரத பிரஹரத மாரயத மாரயத அப்படின்ற அந்த டைலாகு. அப்புறம் உடனே அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு வரான். வரும்போது பார்த்தா ஆசிரமத்துக்கிட்ட அங்கேயும் பர்வதகன்ற ஒரு கிளி இருக்கு. அது பார்த்துட்டு என்ன பண்ணுது? வாங்க வாங்கன்னு வரவேற்று நல்ல உபச்சாரம், அமிர்த உபமைஹி வாக்கியைஹி, அது உபச்சாரம் பண்ணிச்சு. இப்படி இருந்த உடனே அதே கிளிக்கிட்ட இவன் கேட்குறான், இது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அது எப்படி அப்படின்ன உடனே அதுக்கு இந்த கிளி சொல்லுது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லை, ரெண்டு பேருமே ஒரே அம்மா கிட்டேருந்து பிறந்த கிளிகள் தான். நான் வந்துட்டு முனிவர்கிட்ட இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கேன், அவன் வந்துட்டு வேடுவன் கிட்ட இருக்கிறதுனால அப்படி இருக்கான். அகம் முனீனாம் வச்சனம் ஸ்ருணோமி கிராதானாம் வச்சஹா சஹா ஸ்ருணோதி ந மே குணஹா நஹி சாஸ்ய தோஷஹா. இதுக்கு ரீசன் என்ன? சம்சர்கஜாஹா தோஷகுணாஹா பவந்தின்னு அந்த ஸ்டோரி முடியும். இது ஒரு பிக் கொஷன், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் 14th கொஷன், மாணவானாம் தோஷகுணாக கதம் பவந்தி. அதே லெசன்லேருந்து நம்ம இப்போதான் பார்த்தோம். சம்சர்கஜாக பவந்தி, நம்ம எங்கே சேரறோமோ அதை கொண்டு தான் நம்மளோட குணமோ தோஷமோ இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 15. விவேகானந்தஸ்ய உபதேச வாக்கியம் கிம்? விவேகானந்தரோட உபதேச வாக்கியம் என்னென்ன? நிறைய இருக்கு. ஸோ இங்கே நான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாரு. உத்திஷ்டத ஜாகிரத, இது லெசனோட தலைப்பிலேயே இருக்கக்கூடிய உபதேசம். ஸோ அது நல்லா மனசில் படிஞ்சிருக்கும். பிராப்பியவரான் நிபோதத, என்னெல்லாம் உனக்கு குவாலிட்டிஸ் கிடைச்சிருக்கோ, என்னெல்லாம் பூன் கிடைச்சிருக்கோ, அதெல்லாம் நீ நினச்சி பார்த்து அதை உனக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு பாரு. நீ பிறந்து வரும்போதே வந்துட்டு சாவித்திரி அம்மா இல்லை அக்கௌண்ட்ஸ் படிப்பேன்னு நினச்சி அப்படி தான் பிறந்தையா? இல்லை இல்லையா?
ஸோ அப்போ அது ஏதோ ஒரு உன் தலையில் ஒரு வரத்தை கட்டி வச்சு தான் அமைச்சிருக்காங்க. என்னெல்லாம் உனக்குள்ள இருக்கு அப்படின்றத நீ தான் வெளிக்கொண்டு வரணும். நிர்பயோ மாபூஹு, பயமற்றவனாக எப்பொழுதும் இருக்காத. உனக்கு மேலே ஆக்சுவலாக வந்துட்டு ஏதோ ஒரு கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கு அப்படின்றத, அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது தான் அவர் சொல்றார். மனுஷ்யஸ்ய சேவா ஏவ மகேஷஸ்ய சேவா, நீ மனிதனுக்கு சேவை பண்ணுறது தான் மகேஷனுக்கு பண்ணக்கூடிய சேவை. சர்வைஹி ஸ்நேகபாவேன பவித்தவ்யம், எல்லாரும் நல்ல ஸ்நேகத்தோட இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட உபதேசங்களாக இருக்கு. அடுத்தது, சுவாமி விவேகானந்தः கஸ்மின் வருஷே சிகாகோ நகரே அஸ்மாகம் கௌரவம் பிரதிஷ்டாபிதவான். சுவாமி விவேகானந்தர் எந்த வருடத்தில் சிகாகோ நகரத்தில் நம்முடைய கௌரவத்தை பறைசாற்றினார்? எப்ப, எந்த வருஷம்? 1893. இதையும் இப்பயும் தப்பா எழுதுறீங்கடா நிறைய பசங்க. 1963 போடுறான், 1986 போடுறான், என்னென்னமோ அந்த நம்பர்ஸுக்குள்ளேயே வந்துட்டு மாறுது. இப்போ இப்ராஹிம் அப்படின்னு எழுத சொன்னால் டி போட்டு எழுதுவாங்களே, அந்த பி போட்டு எழுதணும். இப்ராஹிம் அப்படின்னா IB போடணும். ஆனால் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிக்கு பதிலாக டி போடுவாங்க சில பேர். அது வந்துட்டு அது ஒரு மூளை வளர்ச்சியில் கொஞ்சம் இந்த சேஞ்சஸ் வரும். 9 எழுத சொன்னால் 6 எழுதுவாங்க, Q எழுத சொன்னால் P எழுதுவாங்க. ஸோ இது மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது ப்ராப்ளம், அது டிஸ்லெக்ஷியா ப்ராப்ளம். அது மாதிரி 12th வந்து எழுதினா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த சேஞ்சஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு என்ன, டாக்டராலையும் சரிப்படுத்தலாம் முடியாது. நாம் நம்மளோட பிரெயினுக்கு சொல்லி, இல்லை நான் இந்த இடம் தப்பு பண்ணுவேன், இதை மாற்றணும்னு நாம் நமக்கு சொல்லியிருந்தால் தான் அது நடக்கும். நெக்ஸ்ட் 17வது கொஷின், பகவத் பக்தி மதிகிருத்திய லிகத. நமக்கு நல்லாவே தெரிஞ்ச கொஷின். ஆன்சர், அஹர்நிஷம் சமஸ்த சாஸ்திர சிந்தனைஹி கிம் ஃபலம் ஹிருதா அபி மகேஷஸ்ய பாதவந்தனம் ந ஆதனோதி சேத் கிம் ஃபலம் அப்படின்னு கொஷின். ஸோ உங்களுக்கு நல்லா பல தடவை படித்த கொஷின் அது. தர்மஸ்ய லக்ஷணம் நமக்கு தேவை ஆக்சுவலாக இந்த 4 தான். அமர்ஷனம், குணஸ்பிருஹா, பிரகோபனம், துர்வச்சா. இந்த 4த்தையும் மனோமலம்பினா, மனசுல அழுக்கே இல்லாம, நான் இன்டென்ஷனலி நான் கோவப்படலை, இட் மீன்ஸ் இன்டென்ஷனோட கோவப்பட்டுட்டே வச்சுக்கோ, அப்போ அது என் மனசில் அழுக்கு இருக்கும்ல. நான் இன்னைக்கு டார்கெட் வச்சுட்டேன், இன்னைக்கு தாசரதியை வந்துட்டு தீர்த்து கட்டணும் என் கிளாஸில் அப்படின்னு டார்கெட் வச்சுட்டேன்னா அப்போ என்ன ஆகிடும், அது வந்துட்டு என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுக்க வச்சுருந்தானே நான் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடியது எல்லாமே தர்மத்தின் இருப்பிடமாக இருக்கும். கிளாஸுக்கு வந்தால் எதேர்ச்சியாக பேசினா, பேசாத கவனின்னு சொல்லி நான் ஒரு கோவப்படுறேன்னா அப்போ அதில் மனசில் அழுக்கு இருந்து நான் கோவப்படுவோம். நான் கிளாஸ் எடுக்கிறேன்டா, உனக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னு எடுக்கிறேன், அப்போ நீ கவனிக்கணும்னு சொல்கிறோன்னா அப்போ மனசில் அழுக்கு இருக்காதுல்ல. இது மாதிரி எதெல்லாம் இருக்கும், அம்மா திட்டுறது, அப்பா திட்டுறது, டீச்சர் திட்டுறது, இதெல்லாம் எல்லாமே நண்பன் வந்துட்டு நம்மளை நல்வழிக்கு கொண்டு போகிறது எல்லாமே தர்மதாஸ்பதம் பஜதே, அதெல்லாம் தர்மத்தின் இருப்பிடமாக இருக்கும். நெக்ஸ்ட், ஆமாம். அடுத்தது 19வது கொஸ்டின். கஹா துர்லபம் வச்சஹா. இது 7th லெசன்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின். இன்னைக்கு சண்டே, சரியா? சண்டே இன்னைக்கு கார்த்தால 9 மணிக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்குமா, ஏற்புடையது இல்லாமல் இருக்குமா? இல்லை, சரியா? ஆனால் அது நல்லதா கெட்டதா? நல்லது. ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டான். சரி, ஏற்புடையது அல்ல, ஆனால் அது நல்லது. இன்னொன்று, நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு சண்டே, வாங்கடா எல்லாரும் கார்த்தால சேர்ந்து நம்ம பீச்சில் சைக்கிளிங் போகலாம் அப்படின்னு நான் கூப்பிட்றேன். இப்போ நீங்களாம் வருவீங்களா மாட்டீங்களா? எல்லாரும் வந்துடுவாங்க. ஒரு பசங்க இன்னைக்கு லேட்டாக வரவங்க கூட அன்னைக்கு வந்துட்டு நான் 6:30 மணிக்கே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லதா கெட்டதா? கெட்டது, ஆனால் மனதிற்கு ஏற்புடையது. ஸோ இப்படின்னு இந்த ரெண்டுமே ஒத்து போகிறதுன்றது கிடையவே கிடையாது. அதாவது
நல்லது மனதிற்கும் ஏற்புடையதாக இருக்கிறது, கெட்டது மனதுக்கு ஏற்புடையது இல்லாமல் இருக்கிறது. இப்படின்னு இந்த ரெண்டும் ஒத்தே போகாது. அது கெட்டதாக இருக்கும், மனசுக்கு அதுதான் வேணும்னு கேட்கும். ஒன்று நல்லதாக இருக்கும், மனசு அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. மனசு எதை ஏற்றுக்கிறதோ அது எல்லாமே கெட்டதாக இருக்கும். அப்போ நாம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். எனக்கு இது வேணும் வேணும்னு ஒன்று கேட்கும்ல, அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படின்னு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை இவன் கொடுக்குறான். ஹிதம் மனோஹாரிச்ச வச்சஹா துர்லபம். நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அப்படின்றது, கிளாஸுக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று ஹிதமாக இருக்கும். ஹிதமாக இருந்தால் மனோஹாரியாக இருக்காது, மனசுக்கு பிடிக்காது. நான் சொல்கிறது ஹிதம் தானே, கார்த்தாலும் நான் சண்டே அன்னைக்கு கிளாஸுக்கு வான்னு சொல்கிறது ஹிதமா இல்லையா, அதுதானே நல்லது. ஆனால் அது மனோஹாரியாக இருக்காது. இப்படின்னு இது ஒரு வார்த்தையில் அந்த வார்த்தைக்கு அதுலேருந்து நமக்கு ஹிதமும் மனோஹாரியுமா இருக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டின்றது கிடைக்கிறது துர்லபம். துர்லபம்ன்றது கிடைக்க பெறாதது. நெக்ஸ்ட் அதே 7th லெசன்லேருந்து இன்னொரு ஒரு கொஷன். கஹா கிம் சகா. எவன் ஒருத்தவன் கெட்ட நண்பன் இல்லை கெட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டவன் அப்படின்னு கேட்குறான். யாருன்னா, அப்படியே நான் ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோ. மகாபாரதம் அப்படின்னு ஒன்று தெரியும் இல்லையா? அந்த இதிகாசங்களில் மகாபாரதம் ராமாயணம்னு ரெண்டு. அதில் இந்த மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே வந்துட்டு தன்னோட தவறுனால அவங்க வந்துட்டு அஜ்ஞாதவாசம் அப்படின்றதுல இருப்பாங்க. அப்போ இந்த யுதிஷ்டிரர் முதலியவர்கள்லாம் தன்னோட அந்த அரசவையை பணயம் வச்சு தோத்து போய் துரியோதனன் கிட்ட அரசவையை கொடுத்துட்டு காட்டுக்கு போயிடுவாங்க. அந்த காட்டில் இருக்கும்போது தன்னோட மக்களாச்சே, அரசவையை துரியோதனன் கிட்ட கொடுத்துட்டாலும் மக்களோட பார்வையில் துரியோதனன் யாரு? கெட்டவன். ஸோ அப்போ கெட்டவன் கிட்ட அரசவையை கொடுத்துட்டு நான் போய் காட்டில் உட்காந்துருந்தேன்னா அப்போ மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்களோட ஸ்டேட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? இதை பார்க்கறது யார் பார்ப்பாங்க? ராஜாவால் போக முடியாது. அப்போ ராஜா ஆல்வேஸ் ஒரு ஸ்பை வச்சுட்டு தான் இருக்கணும். அந்த ராஜாவோட ஸ்பையை தான் தூதன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி சாரன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த லெசனோட தலைப்பே, சார வச்சனம் அப்படின்னு தலைப்பு. சாரனுடைய வார்த்தை, சாரன் எப்படி நான் அரசன்கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் அந்த இதில் சொல்கிறான். இப்போ நீங்கள்லாம் வந்துட்டு நல்லா படித்து நல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நீங்கள் வந்துட்டு ஃபாரின் இதுக்கு வந்துட்டு சாரனாக போக முடியும். ஃபாரின் எம்பசியில் தூதுவர்களாக போக முடியும். உங்களுக்கும் அந்த சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார், ட்ரிபிள் ஸ்டார்லாம் போட்டு உங்களுக்கு கார் கொடுத்துருவாங்க. அமெரிக்கன் எம்பசின்னு இருக்கா? ஸோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் தூதுவனாக யார் இருக்கிறது? நீங்கள். இப்போ அமெரிக்கா வந்துட்டு வரி வந்துட்டு 100% வரி விதிக்கிறான். இந்தியாவில் வந்துட்டு அது ஏற்புடையதா இல்லைன்னா உடனே எங்கே போயிட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க? ஃபாரின் மினிஸ்ட்ரி யார் இருக்காங்களோ, அந்த தூதுவர் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் கான்வர்சேஷன் இருக்கும். டைரெக்டாக ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி நேற்றுக்கு நீ வந்துட்டு 100% வரி விதிச்சிட்டியே, இன்றைக்கி கூடாது அப்படின்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க, இவங்களும் சொல்ல மாட்டாங்க. இங்கே இந்தியாவில் வந்துட்டு ஒரு பெரிய பாம்பு வெடிப்பு நடந்துருச்சு. அப்போ வந்துட்டு அமெரிக்கன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னா அமெரிக்கன்ஸ் எல்லாம் எங்கே போய் அவங்க பார்ப்பாங்க? தூதரகத்துக்கு தான் போவாங்க. எங்கே எம்பசி இருக்கோ அங்கே தான் போவாங்க. அங்கே போயிட்டு அவங்க எங்களெல்லாம் காப்பாற்றுங்கன்னு அங்கே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அங்கே கொடுத்தாச்சுன்னா அங்கேருந்து மெசேஜ் அங்கே போயிடும். ஸோ அந்த தூதுவராக இருக்கிறதுன்றது மிகப்பெரிய குவாலிட்டி. அது இங்கே நடக்குது. அப்போ அந்த துரியோதனன் வந்துட்டு எப்படியெல்லாம் அரசாட்சி பண்ணுறான் அப்படின்றத சொல்ல வரான். சொல்ல வரும்போது யாருக்கிட்ட சொல்கிறான்? முன்னாள் அரசன் கிட்ட. இந்நாள் அரசன் எப்படி அரசவையில் ஆட்சி பண்ணுறான்றத சொல்லணும். இப்போ அவன் உங்களை மாதிரிலாம் ஆட்சி பண்ணல அப்படின்னு சொன்னால் இவனுக்கு சந்தோஷம், சீனியருக்கு சந்தோஷம் இல்லையா? அப்பா என்னோட குவாலிட்டி அவனுக்கு வரும். ஆமாம்மா, நான் தான் பெரியவன் இந்த உலகத்தில். ஆனால் இங்கே துரியோதனன் தர்மத்தின்படி அரசவை ஆண்டுட்ருக்கான். இப்போ சாரன் இதை போய் அவன்கிட்ட சொல்லணும். சொன்னால் என்ன ஆகும்? என்னடா என்னை காட்டிலும் அவன் தர்மத்தின்படி அரசவை பார்த்துட்ருக்கானா அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற கத்தியை வச்சு ஒரே போடுவான். ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துடக்கூடாது. அப்போ
ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பித்து ஸ்டெப்பு வைக்கிறான். என்ன ஸ்டெப்பை இதுதான், ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சகா. நான் சொல்லுவேன், மேபி துரியோதனன் வந்துட்டு நல்லா அரசவையில் ஆட்சி பண்ணுறான் அப்படின்றத நான் சொல்லுறது நல்லது. ஆனால் உங்களோட மனசுக்கு, யுதிஷ்டிரோட மனசுக்கு அது ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை துரியோதனன் வந்துட்டு கெட்ட விதமான ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு மனசுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் அது நல்லது கிடையாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். 10 நிமிஷம் பரவாயில்ல. ஸோ இப்படின்னு 2 இதுவும் இருக்கு. அதனால் நான் சொல்லக்கூடிய எல்லாமே துர்லபம் வச்சகா தான். மேபி அது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கட்டும், மேபி அது பிடித்தம் இல்லாததாக இருக்கட்டும், இப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வரான். அடுத்த ஸ்டெப்பில் எவன் ஒருத்தவன் தன்னோட அதிபனை, தன்னோட தலைவனை சரியான வழியில் கொண்டு போகலையோ அவன்லாம் என்ன சகா, அவன்லாம் என்ன மாதிரியான நண்பன் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா தன்னோட அதிபன் இல்லையா, தன்னோட தலைவன் யாரு, அந்த யுதிஷ்டிரன் முதலியவர்கள்லாம். அவனை இந்த சாரணாகிய நான் சரியான வழியில் நான் கொண்டு போகலைன்னா நான் வந்துட்டு கெட்டவன் ஆயிடுவேனே. துரியோதனெல்லாம் கெட்ட வழியில் ஆண்டுட்டு இருக்கான் அப்படின்னா இவன் உடனே தண்டனை அனுபவிக்க வேண்டிய இவன் என்ன பண்ணிடுவான், தர்மத்தை விட்டுட்டு போய் அங்கே துரியோதனன் கிட்ட சண்டை போடுவான். அப்போ நான் தானே சரியான விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே கொண்டு வரான். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போயமாக இருக்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணினேன். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. அதில் வரக்கூடிய கொஷன், யஹா அதிபம் ஹிதான் ந சாஸ்தி சஹா கிம் சகா. எவன் அதிபனை, நமக்கு தெரியும் இல்லையா, அமெரிக்கன் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கர்களில் நாம் பிரதம மந்திரியா சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம், பிரசிடென்ட். அதிபர் அப்படின்னு தான் நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம், அதே வேர்டு தான். அதிபம் ஹிதான் ந சாஸ்தி, ஹிதத்தை ஆளுமை செய்யவில்லையோ அவன் என்ன நண்பன், அவன் கிம் சகா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். சரியா? இப்போ யாரு கிம் சகா? எவன் தன்னுடைய தலைவனை சரியான வழியில் நடத்தவில்லையோ. இப்போ யாரோ ஹெச்எம்எஸ் இருக்காங்கன்னா சண்டே எல்லாம் கிளாஸ் வைக்க வேண்டாம், சாட்டர்டே எல்லாம் கிளாஸ் வைக்க வேண்டாம், பசங்க ஏதோ படிச்சுட்டு போட்டோம், 2 மார்க் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு ஒருத்தவன் வந்துட்டு அட்வைஸ் பண்ணா அப்போ அவன் என்ன மாதிரியா இருப்பான், சரியான நல்லவனா இருப்பானா? ஸோ அது நல்லதும் கிடையாது, நாட்டுக்கே நல்லது இல்லாமல் போயிடுமே, அது மாதிரி கிளாஸுக்கே நல்லது இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் நாம் அப்ளை பண்ணணும், எல்லா விஷயத்தையும். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின், அபோத விக்லவாக கே. ஆக்சுவலி அரசர்கள் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட ஸ்டேட் எப்படி இருக்கும்னா, யுவஸ்ரீ ஒன்று சொன்னான்னு சொல்லி நான் மைண்டில் வச்சுட்ருப்பேன், திடீர்னு யோகஸ்ரீ வந்துட்டு ஒன்று சொல்லிருப்பேன், அதை நான் மைண்டில் வச்சுட்ருப்பேன். இதை ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள ஹரி வந்துட்டு ஒன்று சொல்லிருப்பான், அது மைண்டில் ஓடும். ஹரி சொல்லிட்டு இருக்கும்போது பிரவீன் வந்துட்டு இல்லை சார் இது இப்படி தான் அப்படின்னு பிரவீன் ஒன்று சொல்லுவான். இப்போ நான் எதை சொல்கிறது தான் நான் நம்புறது? இப்போ இப்படி கண்ணாப்பண்ணான்னு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். டிசிஷன் அப்படின்றத அரசர்களால் எடுக்கவே முடியாது. அப்போ யார் எடுக்கணும் அப்படின்னா, மந்திரி யார் இருக்காங்களோ அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. அரசனுக்கு இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க, அந்த மந்திரி இருப்பாங்க. தலைவன் வந்துட்டு இது சரிதான் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல தான் தலைவனே தவிர டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல தலைவன் கிடையாது. எடுத்த டிசிஷன் சரி தப்புன்னு பார்த்து அலசி ஆராயக்கூடியவன் தான் அந்த லீடர். ஸோ அப்போ யார் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு ஆன்சர் ராஜானஹா. ஆக்சுவலாக ப்ளூரலில் கேட்டிருக்காங்க, ஏன்னா கேன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால நம்ம ராஜானஹான்னு ஆன்சர் கொடுக்குறோம். ராஜா, ராஜானவ், ராஜானஹா அப்படின்னு அந்த சப்தம், அதனால ராஜானஹான்னு நம்ம ப்ளூரலில் கொடுக்குறோம். சிங்குலரில் கேட்டான்னா கஹான்னு கேட்டான்னா ராஜா அப்படின்றத ஆன்சர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின், சந்தஹா கீதிருஷா இவ உன்னதாக. சந்தௌ சந்தஹா. சந்தஹா அந்த பெரியவர்கள் எல்லாருமே எதை போன்று மிக உயர்ந்தமானவர்கள் அப்படின்னு கேட்டா அப்ப அதுக்கு ஆன்சர் ஷைலா இவ உன்னதாக. 13th லெசன்லேருந்து வருது. 13th லெசன்ல அணிகளை பத்தி பார்த்துட்டு வரும்போது ஷைலா இவ உன்னதா சந்தஹா கிந்து பிரகிருதி கோமலாக அப்படின்னு அந்த உதாரணம், ஒரு அலங்காரத்தோட
உதாரணம். அதாவது பாறைகளை போன்று மிக உயர்ந்தமானவர்கள், மிக கடினமானவர்கள். ஒரு பாறை அப்படின்றது உருவாகணும்னா எவ்வளோ நாள் ஆயிருக்கும், எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும். அப்போ அதோட ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருக்கும், அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும், அவ்வளோ ஹார்டாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் கிந்து பிரகிருதி கோமலாக, இயற்கையாகவே அவங்க ரொம்ப சாஃப்டானவங்க அப்படின்னு ஒரு உதாரணம். அதாவது பெரியவங்கெல்லாம் ரொம்ப அவங்க வளர்ந்தது அப்படின்றது மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனால் போய் பேசினா அப்படியே எரிஞ்சு விழுவாங்களா, பாறை உருண்டு விழுந்ததுன்னா நசிக்கிற மாதிரி இருப்பாங்களா, அப்படி இல்லை. பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. நல்லா படித்தவங்க, நல்லா ஹார்டாக இருக்கிறவங்க பேசும்போது அந்த சாஃப்ட்னஸ் அப்படின்றது வரும். அப்படின்றது தான் அந்த அணிகளில் வரக்கூடிய ஒரு உதாரணம். அதுதான் ஷைலாக இவ உன்னதாக, கீதிருஷாக இவ உன்னதாக, ஷைலாக இவ உன்னதாக. நெக்ஸ்ட் 23rd क्वेश्चन. வியாஜஸ்துதி அலங்காரஸ்ய உதாரணம் கிம்? நம்ம இந்த தமிழில் இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான உதாரணம். அதனால் ஒருத்தவங்களை வந்துட்டு திட்டுறா மாதிரியே புகழறா மாதிரியே புகழ்வாங்க. ஆனால் அதை வந்துட்டு திட்டுறது தான் அது வஞ்ச புகழ்ச்சி அணி. அதுதான் வியாஜஸ்துதி. கஹாதே விவேகா, கஹாதே விவேகா, யார் அந்த ஒரு விவேக புத்தி உடையவன், நல்ல ஒரு அறிவாளி. நயசி ஸ்வர்க்கம் பாதகினஹா அபி, பாதகி யார் இருக்கானோ, தீங்கு விளைவிப்பவன் எவன் இருக்கானோ அவனையும் என்ன பண்றாங்க, ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு இதுல டைரக்டா உதாரணம். ஆனா இங்க என்ன ஆன்சர், அப்பா எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளிங்க, தீங்கு விளைவிக்கிறவங்களை கூட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்டேட்மெண்ட் இதுதான். எவ்வளோ பெரிய ஒரு கொடுத்த வச்சவங்கள கெட்டவங்க கூட சொர்க்கத்துக்கு போறாங்க. எவன்டா அவன் கெட்டவனை கூட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? ஒரே ஸ்டேட்மெண்ட், ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ பேசும்போது அப்படியே புகழற மாதிரியே இருக்கும், ஆனால் எல்லாமே வந்துட்டு இகழ்ச்சி தான் அந்த இடத்துல இருக்கும். அதுதான் வியாஜஸ்துதின்னு அதோட உதாரணம் இது. நெக்ஸ்ட் 25வது क्वेश्चन. தீர்குணாக கே, புத்தியோட குணம் என்ன? சுஷ்ரூஷா. இதுவும் 11th லெசன்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த போயமும் கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் இன்னொரு போயமும் கவர் ஆகிருக்கும். ஸோ 11th லெசன் ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த பிக் கொஷனும் எழுதுகிற மாதிரி தான் அதில் இருக்கும். சுஷ்ரூஷா, ஸ்ரவணம், கிரகணம், தாரணம், ஊஹா, அப்போஹா, அர்த்த விஜானம், தத்துவஜானம் இப்படின்னு 1 2 3 4 5 6 7 8 8 குவாலிட்டி நம்மளோட புத்திக்கு இருக்கு. என்ன? ஃபர்ஸ்ட் சுஷ்ரூஷா, கேட்பதற்கு துணிவு வேணும். அப்புறம் ஸ்ரவணம், துணிவு இருந்தால் மட்டும் போதாது, கேட்கணும். அப்புறம் அதை கிரகணம் பண்ணணும், உள்ளுக்குள்ள ஏத்தணும். அப்புறம் தாரணம் பண்ணணும், அதை தரிச்சுக்கணும். அப்புறம் ஊஹா, அதை பத்தி திங்க் பண்ணணும். அப்புறம் அப்போஹா, திங்க் பண்ணது சரிதான் தப்புதான்றத நம்ம ஒரு நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்புறம் அதுலேருந்து அர்த்த விஜானம் ஒன்று கிடைக்கணும், அதுலேருந்து நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் சரின்னு தத்துவஜானத்தை கொண்டு வரணும். இப்படின்னு இந்த 8ம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது இல்லாதவனுக்கு வேலை செய்யல அவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். நல்ல நல்ல குவாலிட்டி இருக்கிறவங்க தான் இதை வச்சுப்பாங்க. எஸ். நெக்ஸ்ட் 26வது क्वेश्चन. வித்யா கதம் அனுத்தமா பவதி? வித்யை அப்படின்றது, அந்த நாலேஜ் அப்படின்றது எப்படி, அது இதுக்கு மேல ஒரு பெருசு அப்படின்றது கிடையாது. அனுத்தமம் எப்படி அப்படின்னு கேட்குறான். அஹாரியத்வாத், அனர்க்யத்வாத், அக்ஷயத்வாச்ச. அஹாரியத்வாத், உங்ககிட்டேருந்து ஸ்நாச் பண்ண முடியாது. நீ படிச்சிருக்க, உங்ககிட்ட நாலேஜ் இருக்குன்னா அதை நான் திருடிட முடியுமா? திருட முடியாது. அஹாரியத்வாத், போன வருஷம் படிச்சீங்களே, நச்சோர ஹாரியம், நஹாரியம், நஹாரியம் அஹாரியம்.
ந சத்தியம் அசத்தியம் எப்படி மாறிச்சோ அது மாதிரி ந ஹாரியம் அஹாரியம், அதுல பஞ்சமி விபக்தி வந்துருது. அஹாரியத்துவம் அஹாரியத்வாத், அதனால் அப்படின்னு நாம அர்த்தம் கொண்டு வந்துடுறோம். ஹாரியம் செய்யப்பட முடியாததுனால். அனர்க்யத்வாத், அர்க்யம்னா கொடுத்தல் அப்படின்றதுக்கு அர்க்யம்னு பேரு. நான் என்ன படிச்சிருக்கேனோ அதை அப்படியே நான் உங்ககிட்ட தானமா கொடுத்துட முடியுமா? ஸோ கொடுக்க முடியாது இல்லையா? அனர்க்யத்வாத். அப்புறம் அக்ஷயத்வாத், க்ஷயம் அப்படின்னா நான் கொடுக்க கொடுக்க என்கிட்ட காலியா போயிட்டு இருக்கணும். பர்ஸில் 1000 ரூபா வச்சிருந்தேன், இப்படி கொடுக்க கொடுக்க என்னாச்சு, பர்ஸு காலி ஆயிடுச்சு. இப்போ இப்படி நான் கொடுக்க கொடுக்க என்கிட்ட 1000 ரூபாயிலேருந்து 1000 ரூபா கொடுத்தேன்னா திரும்பி அதில் 1000 ரூபா வந்துடணும். அதுக்கு பேர் அக்ஷயம்னு பேர். ஸோ அக்ஷயத்வாத். நான் இப்போ நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எனக்கு என்ன ஆகும்? நாலேஜ் கம்மியாகுமா? இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஈவனாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் வந்துட்டுருக்கும். ஸோ இப்படின்னு 3 குவாலிட்டி இருக்கு. அஹாரியத்வாத், அனர்க்யத்வாத், அக்ஷயத்வாத். இதுவும் 11th லெசன்லேருந்து தான். நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். கஸ்மின் புராணே துருமஸ்ய ஸ்ரேஷ்டத்வம் உக்தம். நம்ம 8th லெசன்லேருந்து பர்யாவரணம் லெசன்லேருந்து எந்த புராணத்தில் மரங்களோட குவாலிட்டி இப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்ஸ்ய புராணம். வேற ஏதாச்சும் புராணத்தை எழுதிடாத. நீ இந்த வருஷம் படிச்சிருக்கிற ஒரே புராணம் மத்ஸ்ய புராணம் மட்டும்தான். 18 புராணங்கள் இருக்கு. 27வது கொஸ்டின். பாண்டவாக கிமர்த்தம் வனாந்தரம் அகச்சன். ஏன் வேற வனத்துக்கு போனாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வனத்துக்கு போவாங்க. இந்த நம்ம சீன் பார்த்தோம் இல்லையா, இப்போ சாரவச்சனம் அந்த லெசன் பார்த்தோமே, அதில் ஃபர்ஸ்ட் பாண்டவர்கள் வந்துட்டு ஒரு காட்டுக்கு போவாங்க. அங்கே மிருகங்கள்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்துட்டு வேட்டையாடக்கூடிய ஒரு குவாலிட்டி கொண்டவங்க இல்லையா. அப்போ அந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் அம்பு எய்தி அது வந்துட்டு இறந்து போய் அது மாதிரிலாம் நடந்துடும். அதனால் காடை பாதுகாக்கணும்னா இந்த வியாக்கிரம் தான் தேவை, புலிகள் தான் தேவை. ஸோ அதனால் புலிகள் இருக்கக்கூடிய இடத்துல காடு வந்துட்டு நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு வேற வனத்துக்கு போகிறேன்னு அவங்க அப்படியே மாறி போவாங்க. ஸோ வனப்பர்வ அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான் மகாபாரதத்தை சொல்லிருப்பாங்க. மகாபாரதத்தை நாம் அப்படியே அது கதை அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதில் எப்படி ஃபாரஸ்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க, என்னென்ன பிராணிகள்லாம் இருந்தால் அந்த வனம் வந்துட்டு நல்ல நிறைய நாளைக்கு காடு வந்துட்டு உயிரோடு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் மகாபாரதத்தில் இருக்கு. அதெல்லாம் நாம் பார்க்கணும். அதில் வரக்கூடிய ஒன்று தான் இவங்க வேற வனத்துக்கு போனாங்க. ஏன் போனாங்க? வனே மிருகயா ஜந்தவஹா நஷ்டாஹா பவேயுஹு. வனத்தில் வேட்டையாடுவதனால், மிருகயா அப்படின்றது நீங்க படிச்சிருப்பீங்க கண்ணப்பர் லெசன்ல, வேட்டை அப்படின்னு. அதுல திருத்தீயா விபக்தி மிருகயா, வேட்டையினால். ஜந்தவஹா நஷ்டாஹா பவேயுஹு, ஜந்துக்கள்லாம், தட் மீன்ஸ் அந்த பிராணிகள்லாம் இறந்துவிடும் என்கிற காரணத்தினால் வனாந்தரம் அகச்சன், வேறு வனத்திற்கு சென்றனர். கார்த்திகேயஸ்ய நாமாந்தரம் படிச்சிருக்கீங்களா? கார்த்திகேயஸ்ய நாமாந்தரம் வேற ஒரு பெயர் தின்னஹா அப்படின்னு படித்தோம். அது மாதிரி வனாந்தரம் வேறு வனம். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின். விவேகானந்தா அமெரிக்காவாசினம் கதம் ஆஹ்வயத. எப்படி அவர் வந்துட்டு கூப்பிட்டார்? ஆஹ்வயத் அப்படின்னு இருக்கணும். விவேகானந்தர் எப்படி கூப்பிட்டார்? பகின்யா பிராதரஷ்ச அமெரிக்கா வாசினஹா அப்படின்னு கூப்பிட்டார். 29வது கொஸ்டின். நாட்டிய சாஸ்திரம் கீதிருஷம் பவதி. நாட்டிய சாஸ்திரம் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, பின்ன ருச்சேஹே ஜனஸ்ய பகுதா அப்படி ஏகம் சமாராதனம். நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன், ஹரிக்கு ஒன்று மைண்டில் ஓடுது, இவனுக்கு ஒன்று மைண்டில் ஓடுது, இவனுக்கு ஒன்று மைண்டில் ஓடுது, இவங்களுக்கெல்லாம் ஒரு மைண்டில் வருது, இப்படின்னு பின்ன ருச்சி அப்படின்றது இருக்கு. இது இப்படி எல்லாம் வேற வேற பிரிஞ்சிருக்கும் போது சினிமா பார்க்கறதுக்கு உட்கார்ந்து கண்ணில் சினிமா போகுதுன்னா அப்புறம் வேற ஏதாச்சும் திங்கிங் ஓடுமா? ஸோ பின்ன ருச்சேர் ஜனஸ்ய மக்களுக்கு, பகுதா பின்ன ருச்சேகே வேற வேற விதமான ருச்சிகள் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஏகம் சமாராதனம் ஒரே ஒரு சமாராதனம் எது? அது நாட்டிய சாஸ்திரம் தான்.
அப்புறம் ஃபைனலான கொஷன் என்னது 30வது கொஷன், அது வந்து 4வது லெசன்லேருந்து பார்த்தோம். நாட்டிய சாஸ்திரம் அப்படின்றது 4வது லெசன்லேருந்து பார்த்தோம். இதுவும் 4வது லெசன்லேருந்து தான். கஹா சிக்ஷகானாம் துரிப்பிரதிஷ்டாபயிதவ்யா, இதுதான் டீச்சர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி. இதை தான் நாம் தலையில தூக்கி வச்சுக்கணும். எது அப்படின்னா கஸ்யசித் ஆத்மசம்ஸ்தா சங்கராந்தி ஸ்லிஷ்டா அந்யஸ்ய விசேஷயுக்தா சங்கராந்தி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த உபயம் எஸ்ய சாது, மனசுக்குள்ள இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு ஒரு குவாலிட்டி மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் அதை தன்னோட வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணி காமிக்கணும். எடுத்து சொல்கிறவங்களுக்கும் புரிஞ்சுண்டு சொல்லணும். நான் இன்னைக்கு பாடம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால புக்கை தந்தால் எனக்கு என்ன தெரியுதோ நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்படி இல்லை. அதை மனசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு புரிய வைக்கணும் இல்லையா. இந்த குவாலிட்டி, இந்த 2 குவாலிட்டி யாருக்கு வரும் அப்படின்னா, யாருக்கு வரும்? சரியான டீச்சர்ஸ்க்கு வரும், இன்க்ளூடிங் சரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். எந்த ஸ்டூடெண்ட்டு பக்கத்தில் இருக்கிற மாணவனுக்கு டீச்சர் என்ன சொன்னாரோ அதை மனசில் வாங்கிட்டு இதுதான் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க பாரு, அவங்களுக்கும் அந்த குவாலிட்டி வரும். ஸோ இப்படின்னு இந்த ஸ்லிஷ்டா கிரியா அப்படின்றது யாருக்கு வரும்? ஸ்லிஷ்டா கிரியா அப்படின்றது யாருக்கு வரும்னா இது மாதிரியாக இருக்கக்கூடிய, மனசில் வாங்கிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுமே, அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணுமே. இந்த 2 குவாலிட்டி யாருக்கு இருக்கும்? டீச்சர்ஸுக்கு தான் இருக்கும்னு அந்த லெசன். ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் அப்படின்றது நாம் ஒரு இது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்பி வந்து பிக் கொஷன் என்ன இருக்கோ அதை ஒரு தடவை பார்த்தோம். 10:56 ஆகுது. 11:10 11:15 வரைக்கும்